காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் உற்சவத்தின் போது ஸ்தோத்திரம் பாடுவது தொடர்பாக வடகலை மற்றும் தென்கலை பிரிவினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அந்த காட்சிகளை பார்ப்போம். விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்கலாம். தன்ராஜ் வணக்கம். இரு பிரிவினருக்கும் ஏற்பட்ட மோதலுக்கான காரணம் என்ன? தற்போது மோதல் சரி செய்யப்பட்டு விட்டதா? விவரங்களை பதிவு பண்ணுங்க. நடைபெற்று வருகிறது. இன்று ஐந்தாம் நாளிலே காலையிலே மோகினி அவதாரத்தில் வரதராஜ பெருமாள் எழுந்தருளி தங்கப்பல்லக்கில் வீதி வீதியாக சென்று பக்தர்களுக்கு தரிசனம் செய்து வந்து கொண்டிருக்கிறார். தற்போது வரை இந்த நிகழ்வு நடைபெற்று வருகிறது. இந்த நிலையிலே வைகுண்ட பெருமாள் கோவில் சன்னதி அருகே வந்தபொழுது, பெரிய காஞ்சிபுரம் வைகுண்ட பெருமாள் கோவில் சன்னதி அருகே வந்தபொழுது இந்த வடகலை பிரிவினரும் தென்கலை பிரிவினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பெரும் சர்ச்சை ஏற்பட்டது. சுவாமியை சாலையிலேயே வைத்துவிட்டு பெரும் சர்ச்சையில் ஈடுபட்டனர். குறிப்பாக வடகலை பிரிவினரும் தென்கலை பிரிவினரும் இந்த ஸ்தோத்திர பாடல் பாடக்கூடிய ஒரு பிரச்சனையை தொடர்ந்து ஆண்டுதோறும் இந்த நிகழ்வு நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இந்த வழக்கு, இது சம்பந்தமான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையிலும் தொடர்ந்து இந்த நிகழ்வு நடைபெற்று வருகிறது. இன்று நடைபெற்ற நிகழ்வில் இந்த தென்கலை பிரிவினரும் வடகலை பிரிவினரும் ஸ்தோத்திர பாடல், பெருமாளுடைய புகழை பாடுகின்ற ஸ்தோத்திர பாடல் என்று கூறுவார்கள். அதனை பாடும்பொழுது நடுவிலே தேசிகர் பிரபந்தத்தையும் வடகலை பிரிவினர் ஒரு பிரிவினர் பாடியதாக ஒரு குற்றச்சாட்டு இருந்து அதன் பேரில் இருதரப்பினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு தற்போது சாலையிலேயே சுவாமியை வைத்துவிட்டு அந்த சர்ச்சையில் ஈடுபட்டதால் போலீசாரும் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளும் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் இருவருமே கலைந்து போக செய்தனர். இதனைத் தொடர்ந்து சுவாமி தற்போது வீதி உலா நடைபெற்று வருகிறது. இந்த நிலையிலே தொடர்ந்து இந்த நிகழ்வு வடகலை தென்கலை பிரச்சனை நிகழ்ந்து வருவது பொதுமக்களிடையும் பக்தர்களிடையும் பெரும் முகச்சுளைப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தற்போது நிகழ்வாக இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தன்ராஜ். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.